கடந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்ல எந்தெந்த முக்கியமான துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். ரயில்வே துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட ஒவ்வொரு துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் தொகை எவ்வளவு, அது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி நாம இதுக்கு பிறகு நம்ம விவாதிக்க இருக்கின்றோம். 2024-25 மத்திய பட்ஜெட்ல வேளாண் துறைக்கு 1.51 லட்சம் கோடி நிதியானது ஒதுக்கப்பட்டது. வேளாண் துறைக்கு 1.51 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டது. ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நிதியானது எந்த அளவுக்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன புதிய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பற்றியும் ஒவ்வொரு துறை வாரியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2024-25 மத்திய பட்ஜெட்ல வேளாண் துறை என்பது மிக முக்கியமான ஒரு துறையாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் வேளாண் துறைக்கு மட்டும் 1.51 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. பல்வேறு புதிய நவீன முறைகள்லாம் புகுத்தப்படும் என்றும் வேளாண் துறையில் ஒரு டிஜிட்டல் புரட்சி ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றெல்லாம் அறிவிக்கப்பட்டு அதற்காக 1.51 லட்சம் கோடியானது கடந்த மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. ரயில்வே துறை பொறுத்தவரையிலும் கடந்த மத்திய பட்ஜெட்டில் 2,65,000 கோடி ஒதுக்கப்பட்டது. ரயில்வே கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும், ரயில்வே துறை தொடர்பாக பல்வேறு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வச்சுட்டே வராங்க. தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வரதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை மேம்படுத்த பல்வேறு கட்டமைப்புகள் வசதியை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த மத்திய பட்ஜெட்டில் 2,65,000 கோடி நிதியானது ஒதுக்கப்பட்டது. இப்படி பல முக்கியமான துறைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டாலும் கூட பொதுவாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அந்த நிதி முறையாக செலவழிக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான். இப்போ வேளாண் துறையா இருக்கட்டும், ரயில்வே துறையா இருக்கட்டும், இது மாதிரி பல துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எந்த அளவுக்கு செலவழிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது இல்லையா கண்ணன் சார்? நீங்கள் கூறிய இந்த முக்கிய துறைகளுக்கான அந்த நிதி ஒதுக்கீடு முறையாக செலவு செய்யப்படுவதில்லை என்றும், ரயில்வே துறையை பொறுத்தவரை நீங்கள் கூறியது போல் அது ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையை விட அதிக அளவுக்கு அங்கு தேவை மற்றும் சீரமைப்பு பணிகளுக்கான அந்த பற்றாக்குறை நிலவு வருகிறது. அதற்கும் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்று கூறினார்கள். இப்போ நம்ம வெற்றிவடிவேல் சீனிவாசன் சார்கிட்ட கேட்கலாம். இந்த துறை வாரியாக நிதி ஒதுக்கீட்டில் மக்கள் அதிகமாக அந்த எதிர்பார்ப்பது இந்த கல்வி, சுகாதாரம் இவற்றிற்கு அதிகமான ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யணும்னு பொதுவாகவே இந்த அரசியல் கட்சிகளும் சில பொதுமக்களும் சரி அந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டு தான் இருக்குது. ஏனென்றால் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது நம்ம அந்த ரிசர்ச் அண்ட் R&D என்ற ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறைக்கான அந்த கல்வி நிதி ஒதுக்கீடு சீனாவெல்லாம் ஒப்பிடும்போது நம்ம மிகவும் பின்தங்கி இருக்கிற மாதிரி ஆனால் ஒரு சூழ்நிலை நிலவுது. ஏன் இந்த கல்வி, இந்த சுகாதாரம் இவற்றுக்கான அந்த நிதி ஒதுக்கீடை இந்த மக்கள் தொகை இவ்வளவு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அதை ஒதுக்கீடு செய்ய முடியலையா? ஏன்னா மற்ற தேவைகளுக்கு கூடுதல் நிதி பொதுவாக அந்த தேர்தல் கால அறிவிப்புகள் மற்றும் அவர்களுடைய அந்த ஃப்ரீ பைஸ் அதுக்கு செலவு பண்ணுறதுக்காக இந்த முக்கியமான துறைகளை புறக்கணிக்கப்படுதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் ஒரு பட்ஜெட் என்பது 2 விஷயங்களில் மட்டும் கருத்தை செலுத்தினால் மட்டுமே போதும். அது கல்வி, சுகாதாரம், அதாவது கல்வி, மருத்துவம், மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கல்வி, மருத்துவம். இந்த 2ஐயும் மக்களுக்கு தரமாகவும் இலவசமாகவும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு பட்ஜெட் தயாரித்தால் போதும். ஆனால் தனியார் மயம் என்று நாம் ஆகிவிட்ட பொழுதும் தனியார் மயத்திற்கு முன்னாலும் இந்த 2 துறைகளிலும் தனியாரினுடைய பிளே இருந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட அரசு மருத்துவமனையும் இருந்தது, தனியார் மருத்துவமனையும் இருந்தது, அப்படியே தான் பள்ளிக்கூடங்களும் இருந்தன. இந்த 2லிருந்தும் நகர்ந்து வருவதற்குண்டான ஒரு உத்வேகமோ அல்லது ஒரு உறுதியான ஒரு மனப்பாங்கோ அரசுகளுக்கு வர வேண்டும். இந்த 2 துறைகளையும் பார்க்க வேண்டும். உதாரணமாக கல்வியில ஒரு அரசினுடைய சுணக்கம் என்பது எதிர்காலத்தை பாதிக்கும். அதில் நிறைய திட்டங்கள் கொண்டு வரலாம். இந்த ஸ்கில் இண்டியா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வர பொழுது அதனுடைய பலனை நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. இப்போ ஒரு 10 ரூபாயை கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் கொடுக்குறோம் அப்படின்னா அதற்குண்டான ஒரு பொருளை உடனே நம்ம கையில் வாங்கிடுறோம், சாப்பிடுகிறோம், அது தெரிகிறது. ஆனால் கல்விக்கு அது தெரியாது. ஏன்னா இன்னைக்கு படிக்கிற பையன் நாளைக்கு தானே நம்ம நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஆதலால் அது பின்தங்கியே இருக்கிறது. அதனால இந்த 2 துறைகளுக்கும் நவீன மயமாக்கலுக்கும் இப்ப நீங்க முன்னாடி குறிப்பிட்டீங்க உங்களுடைய கேள்வியில சீனாவில் இது அதிகமாக இருக்கிறதுன்னு. சீனாவில் இதுல தனியாரினுடைய பங்கே இல்லாத காரணத்தினால் நேரடியாக அந்த செலவை அங்கு செய்துவிட்டு அது மக்களை சென்று அடைகிறார் போல் பார்த்து விடுகிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஏர்போர்ட்ல நிகழ்ந்த ஒரு விஷயம். அது தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிபுணர்
அந்த கட்சி அதெல்லாத்தையும் விட்டுருக்க ஒரு பொருளாதார நிபுணர். அவரை ஒருவர் சந்திக்கிறார். ம் அவர் என்ன சொல்றாரு, மால்துவிஷன் தியரி, ஆப்டிமம் பாப்புலேஷன் தியரி இதெல்லாத்தையும் வச்சு அவர்கிட்ட ஆர்கியூ பண்றாரு. நம்ம நாடு தான் முன்னேற முடியும், சீனா முன்னேறுவதற்குண்டான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, ஆதலால் அவர்களுக்கு முன்னேற்றமே நிகழாது. அப்ப இவர் அவருக்கு பதில் சொல்றாரு, ஒரு வயிறு 2 கைகளை கொண்டு வருகிறதுங்கிறது மால்துவிஷன் தியரியில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஒரு குழந்தை பிறக்கிறதுனா அதுக்கு ஒரு வயிறு தான், ஆனா அதுக்கு 2 கரங்கள் இருக்கின்றன. 2 கரத்தை சரியா பயன்படுத்திட்டா அந்த ஒரு வயிறுக்கு சாப்பாடு போடலாம்ங்கிற ஆர்குமெண்ட் வந்த உடனே அவர் வேடிக்கையா அவர் கட்டுரையை முடிக்கிறாரு. நான் அந்த ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன், அந்த ஆளு எங்கேயோ போயிட்டு வரேன்ட்டு போனாரு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு போனாரு, ஆளையே காணும் அப்படின்றாரு. இன்று உண்மையாகி இருக்கிறது. காரணம், சீனாவினுடைய குரோத்தை நம்மால பார்த்து பிரமிக்க முடியாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை அவர்கள் கொண்டு வந்துட்டாங்க. உலகிலேயே எந்த நாடும் செய்யாததை, மலையிலிருந்து கீழே இறங்குவதற்குண்டான பாதையை மலைக்கு வெளியே அமைத்திருக்கிறார்கள். அது மக்கள் தொகை பெருக்கத்தை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்திட்டாங்க.